ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி மண்டே. பொங்கல் எல்லாத்துக்கும் எப்படி போச்சு? எனக்கு ரொம்ப நல்லா போச்சுங்க. ஆனால் என்ன ஒரு கஷ்டம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வரது ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன மாதிரி யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட் லேட்டாக வந்தனால சிம்பிளான லஞ்ச் தான் பண்ணியிருந்தேன். லெமன் ரைஸ் கூட பம்ப்கின் பொரியல். வசனி அம்மா செஞ்சு கொடுத்த ஒரு லட்டை வச்சு மேனேஜ் பண்ணி சாணுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டேன். வந்ததே பார்த்திங்கன்னா நைட்டு 1 o'clock வந்தது. அப்படியே வச்சு போட்டுட்டு படுத்தாச்சு. காலையில் நேரமாக இருந்துச்சு சமைச்சு சாணு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டாச்சு. மார்னிங்க்கு பார்த்தீங்கன்னா ராகி கஞ்சி வச்சு கூட பச்சை பட்டாணி வச்சு ஆளுக்கு ஒரு பவுல் சாப்பிட்டோம். இந்த பொங்கல் எனக்கு இந்த சில்வரில் தாங்க வச்சேன். ஏன்னா இந்த பித்தளையில் வைக்கிற பொங்கல் பாத்திரம் என் ஊரில் மாட்டிடுச்சு. இது தெரியாமல் நான் நைட் 2 மணி வரைக்கும் தேடிட்டு இருந்தேன். பொங்கல் வைக்கிறதுக்கு 2 மணி வரைக்கும். ஒரு வழியாக ஊர்லேருந்து இந்த வாட்டி எடுத்து வந்தாச்சு. அடுத்த வாரத்தினும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் வரும்போது கதிரோட அம்மா எனக்கு பழம், ஊரில் விளைஞ்சது, லெமன், தக்காளி எல்லாமே கொடுத்துருந்தேன். எனக்கு எப்போயுமே பெருசாக யாராவது கொடுப்பாங்க அப்படின்னு என்றைக்குமே எதிர்பார்த்துலங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக எனக்கு கொடுத்தாங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்கள அது யாராக இருந்தாலும் சரி.